காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டி ராக் பீச் கிட்ட இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த நியூ இயரை வந்து இந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைட் டைமில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷமாக வந்திருக்கேன் இந்த பக்கம். அதுவும் நைட் அந்த பார்ட்டிக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா இங்கே டிஜே எதுவுமே ப்ளே ஆகாது. போலீஸ் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 11:30 இந்த இடத்துல கூட்டம் ஹெவி ஆகிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள்லாம் இங்கே ஹெவியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால மியூசிக் எதுவுமே ப்ளே ஆகாது. அப்படின்னும் போது உங்கள் எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கரெக்டாக 12க்கு 10க்குலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குங்களே, அந்த ரோடு ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்ருவாங்க போலீஸ்காரங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ண நினச்சிங்கன்னா, அதுவும் ஃபேமிலி பீப்புள்ஸோட வரணும்னு நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் பேச்சுலர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக வரணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதேமாரி உங்கள் கூட யாராவது வந்தீங்க அவங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபோனில் டவர் கிடைக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபோன். அந்த டைமில் வந்து உங்களுக்கு டவருமே கிடைக்காது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கூட வரவங்கள கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ எதாவது வேணும்னு வச்சிங்கன்னா என்னோடய சேனலில் 4 வருஷமாக போன வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் ஒன்று நினச்சின்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பாண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பப்பு, ரெஸ்டோ, பாரு எல்லாமே நிறையா வந்து நியூ இயர் ஈவெண்ட்டாக நடக்கும். அதோட அப்டேட்ஸ் ஒன்று நினச்சிங்கன்னா பாண்டி பேஜஸ் நிறையா இருக்குது. நான் அதையுமே இதில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.